வணக்கம். இன்றைக்கி கீதா சமையலறையில் நம்ம பார்க்க போகிறது கோக்னட் வத்தல் சட்னி. ஸோ இந்த வத்தல் சட்னி இட்லி தோசைக்கு நல்ல காம்பினேஷன். ஸோ அதுக்கு நான் முதல்ல தேங்காய் கொஞ்சம் குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்திருக்கேன். அதோட காரத்துக்காக 4 வத்தல். ஸோ உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. அடுத்து ஒரே ஒரு பூண்டு, கொஞ்சம் பொட்டுக்கடலை, கடைசியாக தேவையான அளவு உப்பு சேர்த்து தண்ணி ஊற்றி நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ அரைச்சி எடுத்தாச்சு. இதை கடுகு, உளுந்தம்பருப்பு, கருவேப்பிலை போட்டு தாளிச்சிருங்க. ஸோ அவ்வளோதான், 1 மினிட்லேயே ரெடி பண்ணிடலாம். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.